ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக பேக்கிங்கில் குக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஸோ ஒரு பன் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஆல்ரெடி பன் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் வித்தவுட் திஸ் கை எக் இல்லாமல். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 ml மில்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து ஒரு 1 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு 15 grams. ஸோ 1 எக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட போகிறது கிடையாது. ஏன்னா 100 கிராம் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளாருக்கு வந்து 1 எக் அதிகமாக இருக்கும். ஸோ பீட் பண்ணிவிட்டு ½ எக் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் see how it goes. ஸோ ஈஸ்ட் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து I'm gonna add some sugar. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா அகைன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் நீட் பண்ண பிறகு, அதாவது நல்லா பிசைஞ்ச பிறகு மாவை, ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது நீட்டாக வந்து உங்களுக்கு பால் மாதிரி இருக்கும். ஸோ குக்கிங் ஆயில் ஆட் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆயில் ஆட் பண்ண பிறகு ஒரு 5 minutes வந்து நல்லா பிசைஞ்சது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் கரெக்டான ஈஸ்ட்டு சேர்த்துருக்கீங்க, கரெக்டான அளவு மில்க்கு, பட்டர், எக்கு சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மாவு கரெக்டாக வரும். இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஒரு மாதிரி குழப்பம் இருக்குது, செட் ஆகலை, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரலாம், லைட்டாக மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜென்ரன்ஸாக நீங்கள் ஏதாவது தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மாவு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை வந்து பார்ப்போம். லெட்ஸ் see. இது ரைஸ் ஆகணும், அதாவது நல்லா புஷ்ஷுன்னு வீங்கி வரும். ஏன்னா அது ஈஸ்ட்டோட வேலை, அதன் அப்படியே புஷ்ஷுன்னு வர்றது. ஸோ ஒன்ஸ் வந்த பிறகு பார்ப்போம். லெட்ஸ் see. ஸோ ஒரு ½ an hour வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி கிளாத் ஒன்று, ஸோ காட்டன் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நனைச்சி ஸோ கவர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னா தெரில, பட் ஸ்டில் இது பார்த்திங்கன்னா ஸோ நல்லா வந்து அது பஃப்பாக இருக்குது. ஸோ உள்ள நல்லா ஏர் பாக்கெட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அகைன் நான் வந்து இதை வந்து நல்லா நீட் பண்ணிவிட்டு, அதாவது நல்லா பிசைஞ்சிட்டு, ஸோ பன் சைஸுக்கு நம்ம தேவையான பன் சைஸுக்கு நம்ம ரோல் பண்ணி பேக்கிங் ஷீட் போட்டுட்டு ஸோ நம்ம வைக்க போகிறோம். ஸோ அகைன் ஒரு ½ an hour கழிச்சு அது நல்லா பஃப்பாகி வரும். அகைன் நல்ல ஒரு உள்ள பாக்கெட், ஏர் பாக்கெட்டாக நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக பேக்கிங் ஷீட் வச்சு ஸோ சின்ன சின்ன பன்ஸ் நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ரைஸ் ஆகட்டும், கொஞ்சம் ஒரு 15-20 minutes விட்டுருவோம். ஸோ இது கொஞ்சம் ரைஸ் ஆகட்டும், பஃப் ஆகட்டும், உள்ள ஏர் பாக்கெட்ஸ் க்ரியேட் ஆன பிறகு நம்ம பேக் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி 15-20 minutes கழித்து பார்த்தோம்னா இப்போ நல்லா வந்து பன் வந்து நல்லா அந்த முந்தின சைஸுக்கும் இப்போ சைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு 170 degreeக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அகைன் 170 degreeயில் அரௌண்ட் ஒரு 20 minutes வைக்க போகிறேன். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் ஆச்சு, 20 minutes வச்சுருந்தேன். ஸோ மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப கலர்டாக, ரொம்ப அழகாக வந்திருக்கு பன்ஸு. ஸோ லெட்ஸ் see. எடுத்து பார்ப்போம், கொஞ்சம் ஆற விட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. we'll see. ஒன் மோர் மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். நான் 2ஆக கட் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே பார்ப்போம் ஏர் பாக்கெட்ஸ் சொன்னது. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த பாக்கெட்ஸ், ஏர் பாக்கெட்ஸ், இதான் ஏர் பாக்கெட்னு சொன்னது. ஸோ அந்த ஈஸ்ட்டோட ஒர்க்கு தான் அது எல்லாமே. ஸோ ஈஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ ஜென்ரஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கரெக்டான அந்த குவான்டிட்டியில் பார்க்கும்போது ஸோ யூ வில் கெட் த இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ரொம்ப நல்லா சாஃப்டாக. ஸோ வெளியே நல்லா ஹார்ட் கிறிஸ்பியாக. ஸோ நான் கொஞ்சம் இந்த சார் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக சார்னா அந்த ப்ரௌன்
நல்லா பேர்னாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்ன் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு 5-10 மினிட்ஸ் எர்லியராகவே நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த இன்னும் கொஞ்சம் பேர்ன் லைட் கலரில் இருக்கும். ஸோ எனக்கு இந்த இது பிடிக்கும். ஸோ எனேபிள் டு சி இவ்வளோ ஸ்பாஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு குக்கிங் வீடியோவில் பார்ப்போம். பாய்.